வணக்கம். சீதாஸ் பேஜஸ் ஏப்ரல் 27. இது வந்து 3ஆம் சுற்றினுடைய 2ஆம் நாள். இதில் தான் டிக்கெட் டு ஃபினாலே யார் அப்படின்றது தீர்மானிக்க போகிற நாள் இது. ஸோ ஏற்கனவே வந்து ஆத்யா பாடி முடிச்சுட்டு லைனட் பாடாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து லைனட் பாடுறதுக்கு வந்திருக்காங்க. லைனட் எடுத்துக்கிட்ட பாட்டு பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளே தீ பிடிக்குது ராசா, வடிவேலு பாடின பாட்டு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் இதை வந்து எடுத்து லைனட் பாடினாங்க. நான் வந்து லைனட் இது வரைக்கும் உண்மையாக நான் ஃபுல்லாக புரிஞ்சிக்கலை அப்படின்றது இன்றைக்கி நான் நினச்சிக்கிட்டேன். லைனட் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்க அந்த ஜானரில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து நான் பார்க்கவே இல்லை. பயங்கர சோல்ஃபுல் சாங் இது. நிறைய எமோஷன்ஸ் தேவை. பர்ஃபெக்டாக பாடினாங்க. ரொம்ப அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி ஆகட்டும், பர்ஃபெக்ஷன் ஆகட்டும், அந்த எமோஷன் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. அப்படின்னு நம்மளை வந்து நம்ம இந்த ரியலாக அந்த பாட்டை கேட்கும்போது அதில் என்ன சோல் இருந்துச்சோ அது வந்து இதில் வர வச்சாங்க அவங்க. அற்புதமாக இருந்தது. உண்மையாக நான் அங்கே இருந்திருந்தேன்னா இவங்கள தான் நான் வின்னராக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அவங்க 2 பேரும் பாடினதில், ஆத்யா அண்ட் லைனட் பாடினதில் நிச்சயமாக நான் லைனட் தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார் வந்து ஆத்யாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போது இமான் சொன்னது வந்து, நாங்கள் ஆத்யாவை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக பாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சித்ராம்மா வந்து 2 பேருக்குமே மிஸ்டேக்ஸ் சொன்னாங்க. நீ எதில் தப்புன்னு சொன்னாங்க. சக்தி ஸ்ரீ கோபாலன் சொல்லும்பொழுது ஆத்யாவை சொன்னாங்க, ஆத்யா நீ பாடும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு, நான் சித்ராமாட்ட கூட காமிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லைனட் கிட்ட சொன்னாங்க, லைனட் நீ பாடும்பொழுது நிறைய தடவை எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னால் காட்டக்கூட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது எவ்வளோ சோல்ஃபுல், எவ்வளோ நம்மளை டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இதை பாடும்போது பிரியங்கா அம்மா அவங்கள அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரூஃபு. பட் வந்து ஆத்யா 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ இது 3வது ஸ்டாரை ஒரு நிரூபிக்க வேண்டிய கட்டம். அதனாலயா இருக்கலாம், இல்லை ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கலாம். அவங்க எப்படி பார்த்து கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆத்யா இஸ் அ வெரி குட் சிங்கர், அதில் சந்தேகம் இல்லை. பட் இன்றைக்கி இந்த 2 பாடலையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு லைனட் ரொம்ப பிடிச்சது. ஆத்யாவுக்கு ஸ்டார் கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து இன்னும் ஒரு ஸ்டார் காயத்ரி 2 வச்சுருக்குறாங்க. இன்னும் 1 வரணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இப்போது காயத்ரியும் பிரியங்காவும் பாட வந்தாங்க. ஸோ காயத்ரி வந்து வீரபாண்டி கோட்டையிலே அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க. இது வந்து ரொம்ப டஃப்பான சாங். இது வந்து 3 பேர் பாடின ஒரு பாட்டு இது. அவங்க வந்து அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தினாங்க. 3வது வாய்ஸ் கூட வித்தியாசப்படுத்தினாங்க. அவங்க ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தினாங்க. அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்களுக்கு அந்த மிமிக்ரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் சேஞ்ச் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க அவங்க. எனக்கு காயத்ரிக்கு இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் கிளாரிட்டி வரணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இருக்குது. சில சமயங்களில் ரொம்ப அழகாக வருது, சில சமயங்களில் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. அது ஒன்று தான் நான் நினச்சது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து எங்கே எனது கவிதை அது பாட போகும்போதே வந்து சித்ராம்மா அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஓகே அப்படிலாம், சைகையிலே என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்றாங்க. எப்போவுமே பிரியங்காவுக்கும் நஸ்ரீனுக்கும் கொஞ்சம் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே அந்த விஷயத்தில் சித்ராம்மாவை ரொம்ப பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். நஸ்ரீனையும் கூப்பிட்டு ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. பிரியங்காவுக்கும் இங்கேருந்து நிறையா சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள பிரியங்காவை ஒரு சிரித்த முகத்தோடு பார்க்க முடிஞ்சுது. அந்த சிரித்த முகத்தோடு இன்றைக்கி அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க சித்ரா சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பிரியங்கா. அது ரொம்ப நல்லா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்த பிரியங்கா, இன்றைக்கி இருக்க பிரியங்கா, எஸ்பெஷலி இந்த சாங் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. என்னென்ன கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்களோ அவ்வளோவும் எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப அழகாக பாட்டாங்க. வந்து இங்கேயும் வந்து 2 ஸ்டார் வச்சுருக்குறாங்க. காயத்ரிக்கு தான் கொடுக்கப்பட்டது. காயத்ரியை பற்றி சொல்லும்பொழுது காயத்ரி இது வந்து ரொம்ப க்ளீன் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. ரேஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியாக போகிறா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரேஞ்சு வந்து போகிறது வந்து அவங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிரியங்காவுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப டஃப் சாங், இது நீ எடுத்து பாடுறதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ ரொம்ப நல்லாவும் பாடின
அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னது வந்து உனக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது, அது மாறணும், அவ்வளோதான், உனக்கு வேறு எதுவுமே எனக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அவங்க சொல்கிறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் இப்போவும் நான் சொன்ன மாதிரி தான், நஸ்ரீனுக்கும் இருக்குது, பிரியங்காவுக்கும் இருக்குது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அதை பெப்பப் பண்ணணும் அப்படின்றது உண்மை. அது இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கும் சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்க வந்து குறையாக சொன்னது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாரா ஸ்ருதியும் ஜோஷிகா, இவங்க தான் லெஃப்ட் அவுட் இப்போ 2 பேரும். ஸோ இவங்க 2 பேரும் வந்தாங்க. சாரா ஸ்ருதி பார்த்திங்கன்னா அழகு மலராட அந்த பாட்டு, இது ரொம்ப அழகான பாட்டு. இது வந்து சாரா ஸ்ருதி நல்லா பாடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க. எல்லாமே கிளாரிட்டி ஆகட்டும், அவங்க எப்போவுமே எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டச் பண்ணுற ஒரு ஆள் அவங்க. எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பாடினாங்க அவங்க. ஜோஷிகா பார்த்திங்கன்னா பெப்பி சாங், அவங்க மன்மதராசா அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க. பட் வந்து காம்படிட்டிவ் ரவுண்டு, ஒரு டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகிற பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களது அழகு மலராட தான் ரொம்ப பர்ஃபெக்ட். ரொம்ப டஃப்பான சாங், ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதில் உண்மையாக டோட்டலாக நான் பார்க்கும்போதே வந்து எனக்கு சாரா ஸ்ருதி எப்படி வந்து டிக்கெட் டு ஃபினாலே காம்படிஷனில் இல்லைன்றதே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சாரா ஸ்ருதி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கேன், எல்லாமே இது வரைக்கும் பாடின மொத்தமே அழகாக தான் பண்ணாங்க. ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் மிஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போவும் இவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து எனிவே அவங்களுக்கு 2 ஸ்டார் ஆகிடுச்சு இப்போது ஆயிடுச்சு. பட் இதுக்கு வந்து இமான் வந்து இறங்கி வந்தார், கீழே வந்துட்டு சொன்னார், சாரா ஸ்ருதி வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம், எங்கேயுமே அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே பர்ஃபெக்டாக தான் பாடிட்டுருக்காங்க, சோல்ஃபுல்லாக தான் பாடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டி பேசினார். இந்த பாட்டு சொன்னார், இது ரொம்ப டஃப் சாங், இது ஒரு க்ளோஸ்டு பர்ஃபெக்ஷன் பாடிட்டா இன்றைக்கி, அவ்வளோ ஈஸியாக பாடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சொன்னார் அவர். அது இமான் வந்து அவருடைய ரெக்கார்டிங் பற்றி காமிச்சார். இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சித்ராமா கூட சேர்ந்து இவங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க, அந்த பாட்டை வந்து சொன்னார். அது சித்ராவும் சொன்னாங்க, இவரும் சொன்னார், ரொம்ப அழகாக பாடினாங்க, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் நேரம் போச்சு. அதுக்கு அடுத்ததாக என்னாச்சுன்னா, இப்போது காயத்ரியும் 3 ஸ்டார் வச்சுருக்கிறாங்க, ஆத்யாவும் 3 ஸ்டார் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக 90 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு பாடல் நடுவில் இருந்து எடுத்து 90 செகண்ட்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க 2 பேருக்கும். அந்த 90 செகண்ட்ஸில் யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. காயத்ரி வந்து நீதானே பெண் ஜாதி அந்த பாட்டில் நடுவில் வந்து ரொம்ப அழகாக வரும், அந்த போர்ஷன் எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க, நல்லா பாடினாங்க அவங்க. அதுக்கு அடுத்ததாக ஆத்யா பாடினாங்க. ஆத்யா வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் எடுத்து பாடினாங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் ரொம்ப வெரி ஃபேமஸ், வெரி கேட்சி சாங். இங்கே இந்த காயத்ரி செலெக்ஷனை விட அந்த செலெக்ஷன் நல்ல செலெக்ஷன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதை செலக்ட் பண்ணி பண்ணாங்க. அதில் வந்து கொஞ்சம் டஃப் சாங் தான் அது ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க. ஸோ ஆத்யாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது 3rd ஸ்டார். அது இதில் வந்து நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, ஏன்னா அந்த காம்படிஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க. ஆத்யாவுக்கு எப்பயுமே கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அழகாக விழும், லிரிக்ஸ் மறக்கிறது இல்லை, அந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி இருக்குது, ராகம் ரொம்ப அழகாக இருக்குது, நிஜமாலுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதுலேயும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் டிக்கெட் டு ஃபினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு இதில் என்னென்னா, காயத்ரி வந்து ஒரு சின்ன பொண்ணு, காயத்ரி பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது, ரொம்ப சேடாக இருந்தது அவங்க ஃபேஸு. இவங்க வந்து இதை கொண்டாடினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் காயத்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் ரேஸ் கடைசியில் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக பேசியிருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரன்னரப் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். குழந்தைங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி வாடினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எனிவே ஆத்யா தான் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஆத்யா நான் ஃபஸ்ட்லேருந்தே வரணுன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆத்யா, சாரா ஸ்ருதி, நஸ்ரீன், காயத்ரி, லைனட், 5 பேர் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. இது என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ வரும் வாரங்களில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.